வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு சுவையும் வசனியும் சேனல். நம்மக்கிட்ட சுத்தமான ஒரிஜினல் பசு நெய், எருமை நெய் ரெண்டுமே கிடைக்குங்க. இன்றைக்கி வந்துட்டு பசு வெண்ணெய் தாங்க எடுத்துருக்கிறேன். பஞ்சகாவிய விளக்கு செய்கிறக்காக நெய் தீபம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. எப்படி ரெடி பண்ணுனா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டுறக்காக வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். பசு வெண்ணெய்ங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு உருக்கி இதை நெய்யாக்க போகிறோங்க. இப்படி தாங்க எல்லோ கலரில் இருக்கும் ஒரிஜினல் பசு வெண்ணெய். கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து கலப்படமாக இருக்கும்னு அர்த்தங்க. நம்ம வந்து ஊத்துக்குழி வெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோங்க. ஊத்துக்குழியிலேருந்து நம்ம பண்ணையில் போய் நேரடியாக நாமளே வந்துட்டு, அதாவது தயிரில் இருந்து வெண்ணெய் எடுக்கிறாங்களங்க, அந்த இடத்துல போய் நம்ம எடுத்துகிட்டு வரோங்க. இப்போ வந்துட்டு இந்த சைடு வந்து நெய் காஞ்சிட்ருக்குது. நெய் வந்து கெட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சமாக தேன் மெழுகு வந்து அது கூட ஆட் பண்ணுறேங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அது உருகி வராது. அதனால் நல்லா தண்ணி மாதிரி காஞ்சி வந்துடணுங்க. நம்ம வந்துட்டு இந்த நெய் வந்துட்டுங்க சாமிக்கு வந்துட்டு விளக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணலாங்க. ஸ்வீட்ஸ் செய்யலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம வீட்டுக்கு எல்லா யூஸ்க்குமே யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப சுத்தமான நெய்ங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் வாங்கிக்கலாம். நம்ம வந்து இப்போ பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி இந்த ரெண்டுமே வந்துட்டு ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறேங்க. அதாவது ஆஃபர்னால் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்குறேங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணியாட்டம் காஞ்சிரணுங்க. இப்போ வந்துட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு வந்துட்டு நான் எடுத்துருக்கிறேன். நல்லா ஹீட்டாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ தேன் மிளகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லங்க, அதையும் மெல்ட் பண்ணி வச்சது இது கூட கலந்துக்கலாங்க. இது எதுக்காக நம்ம இது பண்ணுறோன்னா, நெய் வந்துட்டு லிக்விடாக வெளியில் வராமல் இருக்கிறக்காக. அதனால நம்ம இது கலந்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை கற்பூரம், ஏலக்காய் தூள் இந்த ரெண்டுமே சேர்த்துட்டுங்க இந்த மாதிரி மோல்டு பண்ணி நம்ம வந்து பஞ்சகாவிய விளக்கில் வச்சு கொடுக்குறோங்க. இப்போ வந்து நம்ம பற்ற வச்சாச்சுங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம பஞ்சகாவிய விளக்கு எரியுங்க. நம்ம பஞ்சகாவிய விளக்கு கந்த சஷ்டி விரதம், நம்ம வீட்டில் வந்து நவராத்திரிக்கிங்க, இதுக்கு எல்லாமே வந்துட்டு வாரத்தில் 2 நாளைக்கு வந்துட்டு 3 நாளைக்கு நீங்கள் வந்து பஞ்சகாவிய விளக்கு ஏற்றுனீங்கன்னா வீட்டில் வந்துட்டு ஹோமம் வளர்த்துனதோட பலன் கிடைக்கிங்க. இப்போ வந்துட்டு இந்த பஞ்சகாவிய விளக்கு எரிஞ்சு முடிஞ்சோடனே இதில் வர்ற திருநீரை வந்துட்டு நம்ம நெத்தியில் இட்டுட்டோம்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்துட்டு ஆஃபர் போட்டிருக்குறாங்க. உங்களுக்கும் தேவைன்னா நீங்களும் வாங்கிக்கலாம். 10 பஞ்சகாவிய விளக்கு, 12 சாம்பிராணி இந்த ரெண்டுமே ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறாங்க. ரெண்டுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் 299க்கு கொடுத்துட்ருக்குறாங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பாய்ங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.